கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய கௌரி சீரியலில் நடித்து வந்த நடிகை நந்தினி சமீபத்தில் பெங்களூர்ல தற்கொலை செஞ்சுக்கிட்டது சீரியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய சீரியல் கௌரி. இந்த தொடரில் துர்கா, கனகா என இரட்டை வேடங்களை நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தவங்க தான் நடிகை நந்தினி. பூர்வீகம் ஆந்திரா அப்படின்னாலுமே கூட கன்னட சீரியல் மூலமா தான் தன்னுடைய நடிப்பை தொடங்கினதா கூறப்படுது. கன்னடத்தில் சில சீரியல்கள் நடிச்சிருந்தவங்க கௌரி தொடர் மூலமா தமிழுக்கு வந்திருந்தாங்க. தன்னுடைய முதல் தமிழ் சீரியல்லையே கனகா, துர்கா அப்படின்னு இரட்டை வேடங்களில் ஏற்று நடித்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு அமோக வரவேற்பையும் அவங்க பெற்றிருந்தாங்க. இந்த சீரியலின் ஷூட்டிங் முழுக்க ஆரம்பத்தில் பெங்களூர்லேயே தான் நடந்து வந்திருக்கு. எனவே பெங்களூர்ல தான் அவங்களும் வசிச்சிருக்காங்க. ஆனால் சமீபத்தில் ஷூட்டிங்கை சென்னைக்கு மாற்றினாங்களாம். எனவே கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு தற்போது பிரேக் அப்படின்றதுனால பெங்களூருக்கு திரும்பி இருந்தாங்களாமா. இந்த நிலையில தான் சமீபத்தில் தான் தங்கி இருந்த அறையில் இரவு அன்னைக்கு தூக்கிட்டு அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. இந்த நிலையில அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடிதம் ஒன்றையும் எழுதி வச்சிருக்காங்க. நந்தினியின் கடிதம் தற்போது காவல்துறை கிட்ட சிக்கி இருக்கு. இந்த கடிதத்தில் பல விஷயங்கள் குறித்து அவங்க எழுதி இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. குறிப்பா திருமணம் தொடர்பான மன அழுத்தம் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. இந்த திருமண விஷயத்தில் தனது விருப்பங்கள் கருத்துல கொள்ளப்படல, சொந்தமாக முடிவெடுக்க குடும்பத்தினர் தடையாக இருப்பது உள்பட பல விஷயங்களை அவங்க சூசகமா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. நந்தினி மனதளவுல மிகவும் தோண்டு போயிருந்ததாகவும் கடிதத்தில் எழுதியிருக்காங்க. தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு நந்தினி மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தினரின் வற்புறுத்தல், குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு, வேலை உள்ளிட்ட பல காரணங்களால நந்தினி கடந்த சில தினங்களாகவே மிகுந்த சிரமத்திலையும் மன அழுத்தத்திலையும் இருந்திருக்காங்க. இது குறித்துமே கடிதத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறதா கூறப்படுது. நந்தினியின் தந்தை ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காரு. ஆனா பணியில இருக்கும் போதே அவர் இறந்துட்டாரு. தன்னுடைய நடிப்பு கனவுக்கு உயிர் கொடுத்த தந்தையை இழந்த பிறகு நந்தினி மனசளவுல ரொம்பவே சோர்ந்து போயிருந்தாங்க. இதற்கிடையில கருணை அடிப்படையில் நந்தினிக்கு ஆசிரியர் வேலைக்கான வாய்ப்பு கிடைச்சது. நடிப்பை விட்டுட்டு வேலையை தேர்ந்தெடுக்குமாறு குடும்பத்தினர் சேர்ந்து அவங்கள வற்புறுத்தினதா கூறப்படுது. நந்தினி தான் அவங்களுடைய குடும்பத்துல மூத்த மகள். அவங்களுக்கு ஒரு சகோதரியும் இருக்காங்க. இதனால குடும்ப பொறுப்பும் நந்தினியின் தோள்கள்ல இருந்தது. இந்த பல தடைகளுக்கு மத்தியில தன்னுடைய நடிப்பு வாழ்க்கை குறித்து அவங்க கவலைப்பட்டதாகவும் சொல்லப்படுது. தற்போது காவல்துறையினர் விசாரணை தீவிரப்படுத்தியிருக்காங்க. மரணத்திற்கான தெளிவான காரணம், மரணத்தின் பின்னணியில் ஏதாவது சதி, தூண்டுதல் இருந்ததா அப்படின்றது குறித்தும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. சீரியல் நடிகைகளின் அடுத்தடுத்த மர்மமான தற்கொலைகள் சீரியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.